நான் தனியாக இருக்கேன்னு சொன்னேன். என் குடும்பத்தில் கஷ்டம், அப்படி தானே? கஷ்டம் என்ன கஷ்டம்னு எனக்கு சொல்ல அளவுக்கு தெரியல. அதனால் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், ஒன்றுக்கு மேலே ஒன்று கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? அதனால் கருப்பசாமி ஆதரிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு படிப்படியாக உனக்கு கஷ்டத்தை தீர்த்து கொடுத்தா போதுமா? தீர்த்து கொடுத்து இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் நல்லபடியாக குழப்பம் இல்லாமல் நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுக்கணும். இருக்கிற இடத்துலையும் நிம்மதி இல்லை, அப்படி தானே? அதனால் போய் வேறு பக்கம் தனியாக இருக்கிறதுக்கும் வழி இல்லை. அதனால் என்ன பண்ணுறது? அதனால் சாகிறதா பிழைக்கிறதாங்கிற நிலைமை வெளியில் சொல்லவும் முடியாது, துப்பவும் முடியாது. அந்த நிலைமையில் இப்போ இருக்கேன். அதே போல் நான் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் நான் கருப்பசாமி 4 பேர்த்து போல் நான் கருப்பை உனக்கு வாழ வச்சு கொடுத்து நீ நினச்ச மாதிரி பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடுத்துறேன். அதே மாதிரி இருக்கிற இடத்துலையும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு சிலது ஓடிட்டுருக்கு, ஓடுதா இல்லையா? அதனால் அதையும் உனக்கு இன்னையிலேருந்து பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி இருக்கிற இடத்துல நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதும்ல. கிட்டவா, எனக்கு ஒரு மாலை வேணும். எப்போ கொண்டு வந்து கொடுப்பேன்? எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டு வா, சரியா? எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. உனக்கு அடுத்த ஒரு 30 நாளில் இருக்கிற இடத்துல பிரச்சனை அவியலுக்கும் வராது, உனக்கும் வராது. அப்படி இருந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி வாழை வச்சு கொடுத்துட்றேன். இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும். கொடுத்தா சாப்பிடுவேனா? இதை கொண்டு இருப்பிடத்தில் நீ தனியாக கட்டி வச்சிரு. நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு வந்து கூடவே இருந்து உனக்கு நான் காப்பாற்றுறோம். கருப்பசாமி மறுபடியும் ஆத்தூர் வச்சு எனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணும்ப்பா. செய்கிற தொழிலும் நிரந்தரமாக வேணும், அதே போல் கல்யாணமும் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். இடமான அப்படியே இல்லையா? நல்லபடியாக கல்யாணம் அமைச்சு கொடுக்கணும், அப்படியே இல்லையா? அதனால் நீ நினச்சது போலேயே நான் கருப்பை நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதே போல் தொழிலும் நிம்மதியான தொழில் ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. இருந்தாலும் அதுலேயும் நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக நம்மளும் பேர் சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வாழணுமா இல்லையா? அதனால் அதை நான் அமைச்சு கொடுத்துட்றேன். போய் காலில் விழுந்துட்டுவேன். கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். எனக்கு வந்து இங்கே கல் எப்படிப்பா? சரி, எனக்கு பாட்டில் வேணும், எனக்கு மாலை வேணும். சரி, எனக்கு வந்து எப்படிப்பா? சரி, எனக்கு மாலையும் வேணும், பாட்டிலும் வேணும். எனக்கு எப்படா வாங்கிட்டு வருமானே? அடுத்த அமாவாசை. சரி, எனக்கு பௌர்ணமிக்கு கொண்டு வா, சரியா? அதுக்குள்ளே நான் ஓடி போய் பார்த்து செஞ்சது ஒரு சில தவறுகள், தேவையில்லாத வேலைகள் எல்லாம் ஒன்றெல்லாம் பார்த்துட்டேன். பார்த்தே பார்க்கலையா? அதனால் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும். அதனால் ஒரு 3 அமாவாசை 3 பௌர்ணமி தவறாமல் வா. நான் செஞ்சது தப்பு தான் சாமி, அதனால் மன்னிச்சு எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமையணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துரு. 3ஆவது மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உனக்கு நல்லபடியாக உனக்கு பொண்ணு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக அமைச்சிட்றேன். ஆனால் இப்போ அமையாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நல்லாவே இருக்கக்கூடாதுறவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்கா, சரியா? உப்பவன் சொல்லிட்டு தான் இருக்கா. அதனாலதான் உனக்கு ஒரு சில இடைஞ்சலாம் வந்துகிட்டே இருக்குது. அதனால் அதான் சொன்னேன், நிறைய இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் எல்லாமே அதுதான். அதனால் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அதனால தான் நேற்றைக்கு வரைக்கும் உனக்கு பிரச்சனை. அதனால் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க 3 அமாவாசை 3 பௌர்ணமி எனக்கு மாலை பாட்டில் மட்டும் கொண்டு வா. முழுசாக உனக்கு குணப்படுத்தி அதுக்கப்புறம் நல்ல பிள்ளையை நானே தொலாவி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து 4 பேர் அவைய முன்னாடி தளர்ந்து நிற்கிற கருப்பை வளர்த்தி விட்டால் போதும்ல. நான் கருப்பை அமைச்சு தரவா. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நான் உன் கூடவே வந்துடுறேன். கருப்பசாமி மறுபடி செட்டி விளையம் போயிடுச்சு. சாமி சரிப்பா, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எல்லாமே கொடுத்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. என்னடாமான வேலை இல்லை. பையனுக்கு நல்ல வேலை அமையணுமா, அது ஒரு பக்கம் கொடுத்து ஏமாந்துருக்கோம்.
அதனால் கருப்பசாமி மறுபடியும் அதே இடத்துல நல்லபடியாக வேலை கிடைக்குமா? இல்லை பணத்தை தான் கொடுத்துட்டா மறுபடியும் எச்சு பணம் கேட்குறான், அதானே? எச்சு பணம் கேட்குறான். அதனால் கேட்காம உனக்கு அதே இடத்துல வேலை போட்டு கொடுக்கணும், அப்படி தானே? உனக்கு அதில் விருப்பம் இருக்கா? இருக்குல்ல. அதுலேயே நான் வேலைக்கு போகிற மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கட்டடத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக உனக்கு வேலை வர்ற மாதிரியும் உனக்கு உருவாக்கி கொடுத்து, நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக மகனுக்கு வேலை கொடுத்து பிள்ளையும் நல்லபடியாக கரை சேர்த்தணும். அதுக்கும் உண்டான வழிக்கும் அதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன். போய் நான் அதைத்தான் சொன்னேன், நல்லபடியாக கரை சேர்த்தணும், அதுக்குண்டான வேலையை அதுவும் பண்ணுறேன். போய் காலைல வந்துட்டு வா. இல்லை நம்ம இப்போ ஏமாந்துட்டோம், அதனால் மறுபடியும் கொடுத்து ஏமாற வேணாம். அதே இடத்துல கருப்பசாமி உனக்கு வேலை போட்டு கொடுத்து வேலையை போட்டு கூட உனக்கு நான் பணம் கொடுத்துறேன்னு சொல்லிடுறேன். சரியா? அவன்கிட்ட வேலை நெருக்கி போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதில் உடல்நிலையில எந்த வித குழப்பம் வராது. சரியா? அதை பற்றியெல்லாம் நீ பயப்படவே வேணாம். கருப்பை நான் கூட இருக்கேன். சரியா? அதனால் முதல்ல வேலைக்கு மகனுக்கு ஏற்பாடு படுத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மகளுக்கு. அதைத்தான் சொன்னேன், மகளுக்கு இரண்டாவது. மகனுக்கு நான் கருப்பை ஏற்படுத்தி கொடுத்துறேன், இரண்டாவது மகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு நான் கருப்பசாமி குறை இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே போல் இன்னையிலேருந்து எந்த பிரச்சனையும் வராது. எங்கள் அப்பா வீட்டு பிரச்சனை இது கொஞ்சம் இருக்குதுங்க சாமி, கொஞ்சம் எனக்கு கம்மியாக கொடுக்குறேங்கிறாங்க, கொஞ்சம் எனக்கு அதிகமாக வேணும். அப்படியா? உனக்கு உள்ளது உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமில்ல. எனக்கு உள்ளது வாங்கி கொடுக்கணும். அவங்க அண்ணன் சகோதரன் கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்க, அது எனக்கு கொஞ்சம் கூடுதலாக. இல்லை, நான் அதை தான் கேட்குறேன். உனக்கு உள்ளது ரொம்ப கடன் இருக்குது, அடைக்க முடியலைங்க சாமி. இவனும் ஒரு பக்கம் கடன் வாங்கியிருக்கிறான், நானும் ஒரு பக்கம் கடன் வாங்கியிருக்கேன். சரி, அதை பற்றி நீ ஒன்றுமே பேச வேணாம், விட்டுரு. உனக்கு உள்ளதை நான் அதுக்கு என்னென்னு வழக்காடி போய் பார்த்துட்டு வந்துட்டு நீ கேட்ட மாதிரியே வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன். சரியா? அப்படியா? சரி, இருந்து பார்த்துட்டு போயிரு. சரியா? உனக்கு வேலையை பற்றி கவலைப்பட வேணாண்டாமானே. நீ பணம் மாறுகிட்ட கொடுத்து அவங்ககிட்டவே அதே ஐடி வேலைக்கு உண்டான ஏற்பாடு, நோய் நொடி இல்லாமல் நீ போய் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் சரி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து அதே வேலையில் உன்னை உள்ள நுழைய வச்சா போதுமில்ல. நான் அமைச்சு கொடுத்துறேன். அதை அப்படியா? இந்த இதை பிடி. பணம் கொடுத்து 5 மாதம் ஆயிடுச்சா? சரி, இன்னும் ஒரு 21 நாள் பொறு, அதுக்கப்புறமா போய் ட்ரை பண்ண. அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண வேண்டாம். சரி, அதுக்கு முன்னாடி எதுவும் கேட்க வேணாம். 21 நாளுக்குள்ளே நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு நல்ல பதிலாக சொல்கிற மாதிரி நான் கருப்பனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? இதில் இருக்கிற எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டு நமக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுக்கணும். என் குடும்பத்தில் கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது கருப்பசாமி, இன்னையிலேருந்து எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பை இன்றைக்கே வந்துடுறேன். கருப்பசாமி வாரணாசி பாளையம் பிரிவு போயிடுச்சு. சாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கட்டடமெல்லாம் நான் கட்டி விற்று வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் கொஞ்சம் ஸ்லோவாகி போச்சு. அதனால் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துருக்கேன். அதில் இடம் இருக்குது, இப்போ பொருளாதாரம் இல்லை. அதாண்டம்மானே. அதனால் உனக்கு பொருளாதாரத்தில் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்து நல்லபடியாக அந்த வீட்டை கட்டி உனக்கு விற்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி பில்டிங் வேலையும் உனக்கு வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா. சரிப்பா, இன்னையிலேருந்து உனக்கு அதையும் உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி நமக்கு பேர் சொல்கிறதுக்கு ஒன்று வேணும். என்னடம்மானே, பேர் சொல்கிறதுக்கு ஒன்று வேணும். அதே போல் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு மாற்றி உருவாக்கி வர்ற பௌர்ணமி வர கார்த்திகை ஜோதி அன்னைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். மஞ்சள் வேப்பங்கொத்து எடுத்துகிட்டு வந்துடும். சரியா? அந்த அன்னைக்கு உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். உனக்கு ஒரு டைம் போடு. அந்த டைம்லேருந்து உனக்கு எதிர்பார்த்த மாதிரி உனக்கு பேர் சொல்கிறதுக்கு நான் கருப்பை உனக்கு கூப்பிட்டு கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். வேலையிலலாம் இன்னையிலேருந்து பஞ்சம் இல்லாமல், பொருளாதாரத்துலேயும் பஞ்சம் இல்லாமல் கருப்பை கொடுத்துட்டு போயிடுறேன். அதை பற்றி கவலையே பட வேணாம். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றோம். அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. பொருளாதாரம் இன்னையிலேருந்து கஷ்டம் இல்லாமல் கேட்ட இடத்துல கிடச்சிடும். நீ கட்டி விற்கிறதுக்கு நான் ஏற்பாடும் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதில் கட்டி வியாபாரம் பண்ணுறதுல வர்றதுல ஒரு லாபம் எனக்கு கொடுத்துடணும். சரியா? நான் பார்ட்னர், நீயும் ஒருத்தனும் செய்கிற பார்ட்னர் கொடுப்பீல. அது மாதிரி உனக்கு சீக்கிரமாக நீ பரப்பு காங்கிரட்டு போடும்போது உனக்கு பகுதி காசு கொடுத்துருவேன். நீ முழுசாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்து வியாபாரம் பண்ணி கிரையம் பண்ணிடு. அதில் உனக்கு விருப்பமானதை கொண்டாந்து எனக்கு கொடுத்துரு.
எனக்கு பகுதியெல்லாம் நான் கேட்கல. சரியா? உனக்குள்ள சிக்கல் தீர்க்கணும். அதனால் எனக்கு ஒரு பாகம் எடுத்து வச்சிரு. அவ்வளோதான். நான் கருப்பன் கூடவே வரும்போது சாமி மறுபடி கோபி போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் பணமெல்லாம் நிறையா கொடுத்து சிக்கிட்டேன்ப்பா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வசூல் பண்ணி தரணும் கருப்பசாமி உனக்கு நான் உத்தரவிட்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வரதா வள்ளியிடமானே ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. அதானே? அதே போல் இல்லைங்க உனக்கு நான் கருப்பசாமி முழுசாக உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இருக்கிறத பூரா வாங்கி கொடுத்துறேன். வர செலவுக்கு உன்னி சரி வராது. அப்படிங்கிறனால உன்னி கொடுக்கறதுக்கு எதுவும் நீ யாருக்கும் கொடுக்கக்கூடாது. சரியா? அதனால் கொடுத்ததை நான் வாங்கி கொடுத்துட்றேன். அதனால் எவ்வளவு நம்பிக்கையாக வந்து கேட்டாலும் கொடுக்க வேணாம். கொடுத்தா திரும்பி வராது. அதே போல் நான் கருப்பசாமி அதை நான் வாங்கி கொடுத்துறேன்ட்டேன். அது எப்படியோ ஒன்று கோடு தடவை சேர்த்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வர்ற மாதிரியே வாங்கி கொடுத்துட்றேன். கொஞ்சம் நீ ரிஸ்க் எடுத்து பேசுனீனாலும் நான் எப்படியோ வாங்கி கொடுத்துட்றேன். அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம். இன்னி மீண்டும் வர செலவுக்கு சரி வராது. அதே மாதிரி இருக்கிறதுல வெள்ளாமையில் நான் கருப்பசாமி ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதுலேயும் வருமானத்தை கொடுத்துறேன். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு இன்னொன்று நீ என்னை எதிர்பார்த்த அதானே, நானாக வழக்காடி உனக்கு கூப்பிட்டு கொடுத்துறேன். அது வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுருப்பேன். சரியா? நீ அன்னைக்கு கேட்டது மாதிரி இன்றைக்கி நான் ஞாபகமெல்லாம் வச்சுருப்பேன். நானாக ஒரு சொல்லும் போது நீ தப்புன்னு எடுத்துரு. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு உனக்கு நான் அதில் கொடுத்துறேன். சரியா? அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் நான் கருப்பசாமி உன்னை வாழ வைக்கணும். அதே மாதிரி அப்பப்போ பிரச்சனை கொடுத்துருது. அதானே? அந்த பிரச்சனை இன்னையிலேருந்து உனக்கு நான் தீர்த்து கொடுத்துட்றேன். அதை பயப்பட வேணாம். சரியா? அதைத்தான் நானும் சொல்கிறேனே, இன்னையிலேருந்து படிப்படியாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துட்றேன். சரியா? அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. 2 கனி கொடுத்துட்டு வரேன். ஒன்றை பகுதியை சாப்பிட்ரு, பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. அதே மாதிரி 2 நாளைக்கு உனக்கு எந்த குழப்பம் இல்லாமல் படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். சரியா? இதை இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்து உனக்கு வசூலும் பண்ணி கொடுத்துறேன். உனக்கு நோய் நொடி இல்லாமல் பண்ணி கொடுத்துறேன். இருந்து பாட்டு போயிடும். கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு போயிடுச்சு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் போயிடுச்சு. எனக்கு நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுத்து நல்லபடியாக குடும்பத்திலே நிம்மதியாக வச்சுருக்கணும். அம்மாளும் மகனும் வந்தது யார்? கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது இடமானே. அப்படி தானே? அந்த ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிறத கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து உனக்கு நல்லபடியாக நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் உனக்கு வாழ்க்கையை வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணிடுறேன். என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலயே நான் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து படிப்படியாக இன்னையிலேருந்து உனக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு நாளைக்கு எனக்கு மடிப்பச்சை எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே பொங்க வைக்கணும். எனக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை, எனக்கு பாட்டல் சுருட்டு வாங்கிட்டு வந்துடுவியா? என் பேரை சொல்லி 18 வீடு மடிப்பச்சு எடுக்கணும். சரியா? எடுத்து கொண்டாந்து நாளைக்கு காலையில் எனக்கு இங்கே பொங்க வச்சிரு. நீ எதிர்பார்த்த மாதிரி நாளையிலேருந்து எண்ணி 18 நாளுக்குள்ளே படிப்படியாக உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து நல்ல வேலையும் அமைச்சு நல்லபடியாக நிம்மதியான தொழிலும் அமைச்சு குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் பேர் சொல்கிறதுக்கு இன்னொன்று உருவாகணும். சரியா? என்ன உருவாகணும்? நான் தான் சொல்லிட்டேன். உனக்கு நாளைக்கு அதுக்கு சொல்கிறேன். நான் சொன்னதை மட்டும் வை. 18 நாளில் பிரச்சனை படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கருப்பு உனக்கு உருவாக்கினா போதுமா? கிட்டவா? நான் தான் சொல்லிட்டேன். 18 வீடு மடிப்பச்சை மட்டும் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இங்கே பொங்க வச்சிரு. அதான் நாளைக்கு சொல்கிறேன்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு போனால் உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அதே இடத்துல பேர் சொல்கிறதுக்கு உனக்கு சொந்த வீடு கட்டி அதே இடத்துல போகிறதுக்கு அடுத்த 7 மாத காலத்துக்குள்ளே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு பில்டிங் வேலை சரியில்லை, அந்த பில்டிங் வேலையும் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்து அதே தொழில் தான் நீ வந்து செய்கிற. அதே இடத்துல உனக்கு சுத்தப்படுத்தி கொடுத்து உனக்கு வீட்டை கட்டி கொடுத்துறேன். ஆனால் 18 நாள் பிரச்சனையை நான் தீர்த்து தரேன் இருக்கேன். அதனால் நீ மடிப்பச்சு எடுத்து பொங்கல் வை. மற்ற விளக்க நாளைக்கு உனக்கு சொல்கிறேன். இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து உனக்கு சொந்த வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு கருப்பை நான் முடிவு பண்ணிட்டேன்டாமானே. 8 மாதத்தில் நீ சொந்த வீட்டுக்கு போயிடலாம். சரியா? நான் நாளைக்கு தான் சொல்லணும்னு நினச்சேன். உன்னோட தாய் வந்து திருப்பி கேட்கறனால தான் இன்றைக்கே சொல்லியிருக்கேன். அதனால் நாளைக்கு அந்த வீட்டில் போக முடியலன்னு கேட்டீங்கள, 8 மாதத்துக்குள்ளே அடுத்த தை மிதிந்து மாசி மாதம் அந்த வீட்டுக்கு பாலக்கால் போடுறோம். சரியா? பாலக்கால் போட்டு அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வீட்டை கட்டி
அதே இடத்துல உனக்கு குடிபோக வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா? இன்றைக்கே உனக்கு தாயும் தகப்பனா கருப்பன் கூட வந்துடுறேன். 18 வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு நாளைக்கு பொங்கல் மட்டும் வை, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.